அனைவருக்கும் நமஸ்காரம். மகரம், இந்த காலம் மாமியாரால் பொற்காலம் அல்லது சமுதாயத்தால் நல்ல மரியாதைக்கு உண்டான காலம், தொழிலில் நல்ல காலம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, கஷ்டப்பட்டது நீங்கள் என்றோ கஷ்டப்பட்டதற்கான பலன் இப்பொழுது கிடைக்கும். அல்லது இப்போ கஷ்டப்பட பின்னாடி ஒரு உங்களுடைய சந்ததியருக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். எங்கள் அப்பா விதை நட்டுட்டு போனார், இந்த மரம் எங்கள் அப்பா வச்சுது, அப்பா இறைவா 10 இலையுறு குடிக்கிறோம், இந்த மரத்து நிலையில் உட்கார்ந்துருக்கோம், இந்த வீடு கட்டி இருக்கிறார், இந்த வீட்டில் நம்ம உட்கார்ந்துருக்கோம். இன்று நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு நாளை உங்களுடைய பேரப்பிள்ளைகள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலம். அல்லது உங்களுடைய தாத்தாக்கள் செய்த நல்ல வினையினால் இப்பொழுது சந்தோஷப்படுவீர்கள், சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். உதாரணம், மனைவி வழி உறவினாலும் சரி, அல்லது அரசாங்க வழி உறவினாலும் சரி, அல்லது தொழில் மாமியார் இவர்கள் வழியாக. இப்போ பாருங்க, ஃபைனான்ஸ் தொழில் பக்கவாக இருக்கும். வட்டிக்கு விடுறவங்க அத்தனை பேருமே செம்மையாக வட்டி விட்டு கரெக்டாக ஒரு டேலி பண்ணி ஒரு அமௌண்ட் நிறுத்திருப்பாங்க. இந்த வருஷத்தோட லாபம் இல்லது 10 லட்சம் போட்டோம், இந்த 10 லட்சத்துக்கு 5 லட்சம் வந்தது, அப்படி என்று பணத்தை பெருக்குகின்ற காலம் இந்த காலம் மகரத்திற்கு. அதனால் உங்கள் பணத்தை எப்படி இரட்டிப்பு ஆக்கலாம், எப்படி பெருக்கி வைக்கலாம், எப்படி அந்த பணத்தால் ஒரு வீடு வாங்கலாம். ஆக உங்கள் திட்டங்களையும் உங்கள் பணங்களையும் வேறொரு இடத்தில் முதலீடு செய்ய வேண்டிய காலம் இந்த காலம். அதுவும் நிலையான முதலீடு, உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் சந்ததிக்கு முதலீடு செய்வதற்கு காரணம். உதாரணம், இது வரைக்கும் கோல்டு விலை ஏறிக்கினே இருக்கு, இன்னமும் தங்கம் ஏறிக்கொண்டே இருக்கும். ஆதலால் தங்க காயின்களும் தங்க பிஸ்கெட்டுகளும் வாங்கி வைப்பதற்கு, தங்க நகைகளும் வாங்கி வைப்பதற்கு ஒரு காலமாக இருக்கிறது. சேமிப்பு, என்ன சேமிப்பு? நிரந்தர சேமிப்பு, எதிர்கால சேமிப்பு. அத்தனையுமே இப்பொழுது சேமிப்பீர்கள், திட்டமிடுவீர்கள், செயல்படுத்துவீர்கள். அந்த செயல் வெற்றி கொடுக்கும். அதனால் மாமியாரை விட்டுறாதீங்க, மனைவியை விட்டுறாதீங்க, தொழிலை விட்டுறாதீங்க, எதிர்பாராத குலதெய்வ அருளையும் விட்டுடாதீங்க. இப்பொழுது குலதெய்வ அருளுக்கு செல்வீர்கள், அல்லது சித்தர்களை தேடி ஓடி நீங்கள் நாடி இந்த செயல் செய்ய போகிறேன், இந்த செயலால் எனக்கு உங்கள் அனுகிரகம் கிடைக்கட்டும், அது மென்மேலும் என்னுடைய சந்ததியர்களுக்கு வளர்த்து வாழ வைக்கட்டும் என்பது போல இந்த பொன்னான காலம். இந்த காலத்தை இப்படி பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகரம் உச்சத்திற்கு செல்லும். நன்றி, நமஸ்காரம்.